பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சியின் நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 65ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். சாம்ஸ் 65:4. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, நாம் இந்த வாரத்தின் இறுதிக்கு வந்திருக்கிறோம். நமக்கு இந்த இறுதி நாளிலே அடுத்த நாள் மனமகிழ்ச்சியின் நாள், கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, ஆலய பிரகாரத்தை வாஞ்சையோடு நாடுவோம். இந்த பகுதி சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்ளுகிற தேவன். சேர்த்து கொள்ளுகிற தேவன் எங்கே சேர்த்து கொள்ளுகிறார்? பழைய ஏற்பாட்டிலே பிரகாரங்களில் தான் சேர்த்து கொள்ளுவார். அதை தாண்டி மனிதர்கள் செல்ல முடியாது, ஆசாரியன் தான் செல்ல முடியும். ஆனால் இன்றைக்கு அந்த திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிக்கப்பட்டு மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு நீங்களும் நானும் கடந்து வருகிறோம். ஆமென். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அந்த இடத்திலே நாம் அமர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். தேவனுடைய சமூகம். நமக்கெல்லாம் கர்த்தர் நல்ல சபையை கொடுத்திருக்கிறார். சாரோன் பெந்தேகோஸ்தே சபையை நீங்கள் எல்லாரும் வாருங்கள், இங்கே கூடி ஆராதிப்போம், ஆண்டவரை கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இங்கே சேர்த்து கொள்ளுகிற தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? ஆலயத்தின் நன்மையால் திருப்தியாக்குகிறார். ஆலயத்திலே நன்மைகள் உண்டு. 36ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, உமது ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் நாங்கள் திருப்தியாவோம். சம்பூர்ணத்திலே 9 நன்மைகள் உண்டு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பூரணம் என்றால் 7, பரிபூரணம் என்றால் 8, சம்பூர்ணம் 9. தமிழில் நல்ல வார்த்தைகள்லாம் இருக்குது. பூரணம் 7, 7ன்ற எண்ணு பூரணத்தை குறிக்குது, 8ன்ற எண்ணு பரிபூரணத்தை குறிக்குது, 9 என்கிற எண்ணு சம்பூர்ணத்தை குறிக்குது. அதான் 36 சங்கீதம் 7ஆம் வசனம் சொல்லுது, உமது ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் நாங்கள் திருப்தியாவோம். அந்த 9 காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஆலயத்தை தவற விட்டுறாதீங்க. வீடுகளிலிருந்து யூடியூப்பில் பார்க்குறது நம்ம எப்போ முடியலையோ அப்போ தான். யூடியூப் வசதியும் டிவிலையும் ஆராதனை நம்ம வீட்டில் முடியாத சூழ்நிலையில் பார்க்க தான். ஆனால் கைகள் கால்கள் நல்ல ஆரோக்கியம் இருக்கும்போது நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையை சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வெளியூரில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் சர்ச்சை சூஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரனை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த சபைக்கு போங்க, அங்கே கர்த்தரை ஆராதிங்க. அங்கே உங்களுக்கு சம்பூர்ணம் உண்டு. சென்னையில் இருக்கீங்களா? கோடம்பாக்கத்தில் ட்ரஸ்டபுரத்தில் சாரோன் பெந்தேகோஸ்தே சபை வாங்க. 3 ஆராதனைகள் உண்டு. காலை 5, 7, 9 மாலை ஆராதனையும் உண்டு. நீங்கள் வாங்க. வெள்ளிக்கிழமையில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் மாலை 6:15 மணிக்கு, புதன்கிழமையில் 6:30 மணிக்கு வேதபாட கூட்டம் இருக்குது. இதில் எல்லாம் பங்கு கொள்ளுங்க. என்ன நடக்குது? 9 காரியங்களை கர்த்தர் கொடுக்கிறார். 1 சுகம், நல்ல ஹெல்த், சம்பூர்ணம் 1. 2 பலன், ஸ்ட்ரென்த்து, மனதளவிலும் உடலளவிலும். 3 ஜீவன், இந்த லைஃப்பை கர்த்தர் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போகிறார் அவருடைய திட்டத்தை நோக்கி. 4 நல்ல நமக்கு கர்த்தர் கொடுக்கிறதான கிருபை இருக்குது. சுகம், பலன், ஜீவன், கிருபை, காட்ஸ் கிரேஸ். 5 கர்த்தர் கொடுக்கிறதான 5வது காரியம் வல்லமை, தேவ வல்லமையை பெற்றுக்கொள்ளுவோம். 6 தேவ மகிமையினால் நிரப்புறாரு ஆலயத்தில். 7 நன்மைகள், உலக பிரகாரமான தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார், அனுதின தேவைகளை. 8வது காரியம் கர்த்தர் நம்ம கொடுக்கிறதான ஆலயத்தில் கொடுக்குற நன்மைகளில் 8வது காரியம் தேவனுடைய மகா பெரிய பராக்கிரமம். நம்மை கொண்டு கர்த்தர் எதை செய்யணுமோ அதை கர்த்தர் செய்கிறார். 9வதாக முக்கியமானது நித்திய ஜீவன். நம்ம சபைக்கு வந்து வந்து போக போக நம்மை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி முடிவில் நித்திய ஜீவனாகிய பரலோகத்தை கர்த்தர் நம்ம கொடுக்குறார். இந்த 9 நன்மைகளும் சம்பூர்ணமான நன்மைகளை ஆலயத்தில் கர்த்தர் கொடுக்குறார். எத்தனை பேர் அதை மிஸ் பண்ணுறாங்க தெரியுமா? ஆனால் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு சேர்த்து கொண்டு, அதில் தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், நாம் பாக்கியவான்கள், நம்மை போல பிளெஸட் பீப்புள் யாருமே கிடையாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அண்ணால பாருங்கள், 14 வயதில்
திருமண வாழ்க்கையை ஆரம்பித்து 21 வயதில் திருமண வாழ்க்கை முடிந்து 21 வயதிலிருந்து 84 வயது வரைக்கும் டோட்டலி 64 இயர்ஸ். யோசித்து பாருங்கள். தேவனுடைய ஆலயத்தில் அனுதினமும் உபவாசித்து ஜெபித்து இந்த 9 நன்மைகளையும் அவள் பெற்றாள். கடைசியாக முதலாம் வருகையில் வந்த இயேசுவை அவள் கண்கள் கண்டது. சிமியோன் இதை பெற்றார். பேதுருவும் யோவானும் அந்த கரெக்டான நேரத்தில் ஆலயத்துக்கு போகும்போது அந்த ஆலயத்தில் தங்களிடத்தில் இருந்த சக்தியை அவர்கள் வலுப்பெற்றார்கள். நீங்களும் பலவீனமாக உபத்திரவத்தோட வேதனையோடு இருந்தீங்கன்னா ஆலயத்துக்கு போங்க. கர்த்தர் 9 சம்பூர்ண நன்மைகளை நமக்கு கொடுப்பார். ஜெபிப்போமா? அன்புள்ள பிதாவே, இந்த நாளிலும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே பிராகாரத்தை தாண்டி வர முடியாத சூழ்நிலையை நீர் மாற்றி இன்றைக்கு எங்களை உங்கள் குமாரனுடைய இரத்தத்தினாலும் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தினால மகா பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களை அழைத்து கொண்டு வந்து பிரபுக்களாக உட்கார வச்சு இந்த விருந்து சாலையில் வார்த்தையை கொடுத்து சம்பூர்ணத்தினால் நிரப்புகிறீரே. கோடி 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 ஸ்தோத்திரமப்பா. இதை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்க எங்களுக்கு இந்த நாளில் பலன் தாரும். யாரெல்லாம் ஆலயத்தில் போகாமல் இருக்காங்களோ அவங்க செல்லட்டும். இந்த நன்மைகளை அவங்க பெற்றுக்கொள்ளட்டும். நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையை அவர்கள் தெரிந்தெடுக்கட்டும். உண்மையுள்ள ஊழியனை அவங்க பார்க்கட்டும். நல்ல பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை, நல்ல ஒரு செயின்ட்லி ஃபெல்லோஷிப்பை கர்த்தர் தந்து மேன்மைப்படுத்தி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. யாரெல்லாம் இங்கே ஐக்கியத்தில் இருக்கிறாங்களோ இந்த ஐக்கியத்தில் அவர்கள் இன்னும் உறுதிப்படட்டும், பலப்படட்டும். அந்யோன்யத்தில் அவர்கள் பெருகட்டும். துதி கன மகிமையெல்லாம் நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.